ஏம்மா இப்ப எப்படி கிடக்கான்னு பாத்தியா? அப்ப பசியில தான் அழுதுகிட்டு இருந்திருக்கானம்மா. ஆமா உமா, ஆம்பளை பிள்ளைல பசி தாங்காது, ஓயாம அழுதுகிட்டே தான் இருக்கும். என்னம்மா சொல்றீங்க? வித்தியாசமா இருக்கு. உங்க அண்ணன் அடிக்கடி பால் குடிப்பான், அழுதுகிட்டே தான் கிடப்பான் பாத்துக்க. ஆனா நீ அப்படி இல்ல. நீ பிறக்கையில நானா எழுப்பி எழுப்பி பால் கொடுத்தாதான் உண்டு. நீ பாட்டுக்கு செவனேன்னு இருப்ப. அப்படியாம்மா? இப்பவும் நான் அமைதியா தானே இருக்கேன். என்ன சொன்னாங்க? ஆமாங்க, டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு போனாங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம்னு சொன்னாங்க. அப்படியா? நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாமா? எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏன் மருமவனே, ஆஸ்பத்திரியில இருக்க முடியலையோ? ஆமத்த, செயல்ல இருந்த மாதிரி இருக்கு. எப்பா நம்மளால இருக்க முடியாது. அதுவும் மருந்து மாத்திரை வாட எனக்கு ஆகவே ஆகல. நைட் ஆனா ஒரே தலைவலி. என்னால இருக்க முடியாதுப்பா. ஏங்க அதுக்குள்ளேயே அழுத்து போச்சோ? வந்தே 4-5 நாள் தானே ஆகுது. உனக்கு என்னம்மா, பெட்டு தந்திருக்காவோ சம்மனு இருக்க. இங்க ரூம்ல படுக்கிறதுக்கு உள்ள விட மாட்டுக்காவோ, ஒரு ஆள் தான் இருக்கணுமா? நான் வெளியில கொசு கடியில எல்லாம் கிடக்கேன். 5 நாளா தூக்கமே கிடையாது. ஆமா, மருமவன் ரொம்ப பாவம். வெளியில கொசு கடியில கிடக்காரு, அவருக்கு தானே தெரியும். சரி, நானும் பேசிட்டே இருக்கேன் பாருங்க. இந்தாங்க ஜூஸ் வாங்கி குடிங்க. ஆமா, 2 ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. 2 பிள்ளை பெற்றதுனாலயா? கேக்கா பாரு கேள்வி. ஒரு ஜூஸ் உனக்கு, ஒண்ணு உங்க அம்மாக்கு. ஐயே, எனக்கு எதுக்கு மருமவனே? நான் ஜூஸ் எல்லாம் குடிக்க மாட்டேன், நீங்க குடிங்க. ஏத்தே சும்மா இருங்க. 2 பிள்ளைல பாக்குறதே பெரிய விஷயம். நைட்ல இந்த பிள்ளைல அழுக சவுண்டு தான் கேட்டுச்சு. முடிச்சே தானே கிடந்திருப்பீங்க. முதல்ல உங்களுக்கு தான் தெம்பு வேணும். ஜூஸ் குடிங்கதே, இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஐயோ வேணாம் மருமவனே, சும்மா விளையாடாதீங்க. நான் இப்பதானே காப்பி குடிச்சேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சொல்லுவோமா, உங்க அம்மா வாங்கவே மாட்டுக்காவோ. ஏம்மா வாங்கி குடிமா. மாமியாருக்கு அக்கறையா வாங்கி கொண்டு வந்து தந்திருக்காவோ. வேண்டாம் வேண்டாங்க சொன்னா கேட்க மாட்டேங்க, தாங்க. நீங்க குடிச்சிங்களா? குடிக்கலன்னா கொஞ்சம் குடிச்சிட்டு தாங்க மருமவனே. நான்லாம் குடிச்சிட்டே. போய் இருங்க, உட்காந்து குடிங்க. இந்த உமா பிள்ளைய வச்சிருக்கல, நான் தாரேன். ஏய் செல்லக்குட்டி, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போன அப்புறம் டெய்லி அப்பா உங்க கூட தான் தூங்குவேன். எங்க சிரிக்காம பாருங்க, கல்ல பையன். இவ்வளவு நேரம் நான் பேசி கொடுத்தேன், சிரிப்பே வரல. அவ அப்பா பேசினவனே எப்படி சிரிக்கான்? இப்பமே அப்பாவுக்கு சப்போர்ட் என்ன? தலையே தடவி கொடுத்தா தூங்கிடுவான் போலயே. உறங்கிட்டானோ? தாவுமா தொட்டில போடுறேன். கையிலேயே வச்சுட்டு இருந்து பழக்கம் காட்டாத. எம்மா, அந்த பிள்ளைய எடுத்தறியா? பால் கொடுத்து 2 மணி நேரம் ஆகுதுல. ஆட்டும் ஆட்டும், தா முதல்ல பையனை தொட்டில போடுறேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி ஒரு காலத்துல எப்படி இருந்தேன்? ஜாலியா என் இஷ்டத்துக்கு தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரீ பேடா சுத்திட்டு இருந்தேன். என்னைய போய் ரெக்கையை பிச்சு போட்டு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு வேலை வாங்குறாவோ. அதுவும் நம்ம நாத்தனார் கறி வீட்டுக்கு வந்ததுதான் மிச்சம். எந்த நேரமும் கறி கவுச்சுன்னு கேட்டுக்கிட்டே கிடக்கா. ஏன் சாம்பார் வச்ச தொண்டையில இறங்காதோ? நல்ல வேலை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா போச்சு. எப்பா, என்ன ஒரு நிம்மதியான தூக்கம். குட் மார்னிங் அண்ணியாரே. குட் மார்னிங். வாவ், காலையிலேயே வெளியில பார்க்க நேச்சர் எவ்வளவு அழகா இருக்கு. உங்க வீட்டுக்கு வெளியில வியூ பாயிண்ட் நல்லா அழகா இருக்கு. அப்படியாமா தாயி? எனக்கே இப்பதான் தெரியுது. ஏன் மைனி, உங்க வீட்டுல தான் நல்ல நிம்மதியான தூக்கம் வருது. ஏன் வீட்டுல தூங்குறதுக்கு நான் எவ்வளவு சிரமப்படுவேன் தெரியுமா? ஆமா ஆமா, இங்க 3 வேலையும் வடிச்சு கொட்டுறதுக்கு ஆள் இருக்கு. ஒரு வேலையும் செய்ய வேண்டியது இல்ல. நல்லா நிம்மதியா தின்னுட்டு தூங்கலாம். அப்ப நிம்மதியா தானே இருக்கும். என்ன மைனியோ, கேட்க கேட்க ஒண்ணு பேசாம இருக்கீங்க. ஆமா ஸ்வேதா, இங்க நிம்மதியா தான் இருக்கும். நல்ல அமைதியான இடம் பாத்தியா? அப்படிதாம்மா இருக்கும். எம்மாடி ஸ்வேதா, எடி நீ இன்னும் நல்லா தூங்க வேண்டியதானே? அதுக்காட்டி எதிர்ச்சிட்டா என்ன அவசரம்? போதும்மா, இதுக்கு மேல தூக்கம் வரல. இந்த மக்களே பல்ல விளக்கு. ஷோ, பல்ல வேற விளக்கணுமா? குடுமா, எரிச்சலா இருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல பல்ல விளக்கும் டீ, அப்பதானே காப்பி குடிக்க முடியும். நான் வேணா விளக்கி விடட்டா? சரிம்மா. காட்டு டீ விளக்குமா. நல்ல
இப்படி தேய்க்கணும், அப்பதான் ஒரு சொத்த பல்லு வராது. அட மாமியா கிழவி, 7 கழுத வயசாவது பள்ளி விலைக்கு விடுறத பாரு. உனக்கு ஓமவன தங்கம், வீட்டுக்கு வந்த மருமவ தகரமா. நடக்கட்டும் நடக்கட்டும், நான் இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஏமா வலிக்குதுமா, மெதுவா விளக்கி விடு. இந்த நாத்தை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. தூங்கி எந்திரிச்சு எம்படி நேரம் ஆகுது, அவன் மவளை காணமேனு ஒரு வார்த்தை கேட்டாளா? பன்னிக்குட்டி மாதிரி உருட்டுட்டு வரத பாரு. எங்கம்மா துப்ப? பின்னாடி திரும்பி உங்க அம்மா மண்டையில துப்பு. கேக்கா பாரு கேள்வி, நடுவீட்ல நின்னு பல்ல விளக்கிட்டு. வாசல்ல துப்பு மக்களே. காப்பி போட்டு வச்சிருக்கேன், கொண்டு வரேன். சரிம்மா. அம்மா கேட்கணும்னு நினைச்சேன், என் மவளை எங்க காணோம்? அதுவா, கறி கடைக்கு போயிருக்கா. அப்படியாம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையே சாம்பார் தான் வைப்பேன்னு நினைச்சேன். அடியே, நீயே எப்பமாச்சுதான் வீட்டுக்கு வார, அப்பயுமா 4 கிழமை பார்த்துட்டு இருப்பாவோ. பாரு என் மவ உடம்பு எப்படி மெலிஞ்சு போய் இருக்குன்னு. சுவரொட்டிலாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். நல்ல மசாலா போட்டு சுட்டு தரேன், சாப்பிடு மக்களே. எம்மா, ஆட்டு ரத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, சொல்லியிருக்கியா? ஆமா, அதுக்குதான் உங்க அண்ணன் காலையிலேயே எந்திரிச்சு போயிட்டா. ஜில்லும் காலம்பரம் எந்திரிச்சிட்டாளா, அவளையும் கூட கூட்டிட்டு போயிட்டான். பல்லு விளக்குனது போருமா, ஏடி பிரஸ் நல்ல அழுக்கே போக மாட்டுக்கு. சின்ன பிரஸ்ஸா இருக்கு பாத்தியா? ஏத்தே, பாத்ரூம்ல ஒரு பிரஸ் கிடக்கு, அதை கொண்டு வரேன், அதை வச்சு விளக்கி விடுறீங்களா? அதை கொண்டு உனக்கு விளக்கி விடுறேன் மருமவளே. எம்மா பேய், ஆத்தா நீ சிரிக்காத ஆத்தா, நல்லா இருப்ப, அங்கிட்டு திரும்பிக்கோ. இந்த ஆட்டியும் உனக்கு பிடிச்ச ஃபில்டர் காப்பி குடி. நல்லா இருக்கு, வாயில கொண்டுல ஊட்டுறாவோ. அம்மையும் மவளும் அட்டகாசம் தாங்க முடியல. ஃபில்டர் காஃபில உன்னைய அடிச்சுக்க ஆளே கிடையாதுமா. எத்தே, என்னம் டீ? இப்போ உங்களுக்கு கை காலம் நோவலையா? என்ன மருமவளை கேட்க, நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல, டெய்லி ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு இருப்பீல, கால் வலிக்கு, கை வலிக்கு, தலை வலிக்கு, முதுகு வலிக்கு, மேல் வலிக்குன்னு. இப்ப என்னன்னா சின்ன பிள்ளை மாதிரி சிட்டா பறந்துட்டு இருக்கீல ஹாலுக்கும் கிச்சனுக்கும், அதான் கேட்டேன். என் மவ வந்திருக்கால, அதான் எல்லா வழியும் பறந்து போயிட்டு, ஒரு வழி இல்லையே. ஓ அப்படியா, சரி சரி சரி. மவக்கறி ஊருக்கு போட்டோம், அந்த ஆளதானே இருக்கு மாமியா கிழவிக்கு. நம்ம அம்மையை பார்த்து 2-3 நாள் ஆகுது. அம்மா வீட்டுக்கு அப்படியே போயிட்டு வருவோம். இவங்கள பார்த்தாலே கோபமா வருது. என்னைக்கு என் நாத்து வீட்டுக்கு வந்தாலும் அன்னையில இருந்து என் நிம்மதியே போயிருச்சு. ஐ நீட் நிம்மதி. எனக்கு இப்ப நிம்மதி வேணும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். மருமவளை எங்க போற? நிம்மதியை தேடி போறேன் தே. என்னது? எங்க அம்மா கூப்பிட்டு விட்டா, அதான் போய் என்னன்னு கேட்டு வரேன் தே. ஓஹோ, என் மவ இப்ப கறி எடுத்துட்டு வந்துருவான். அதுக்கு நான் என்னத்த செய்யணும்? இந்த இஞ்சி பூண்டெல்லாம் தோலை உரிச்சு தந்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதானே, வாரேன். போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆட்டு மருமவளே, போயிட்டு வா. நானாவது 5 நிமிஷத்துல வரதாவது 5 மணி நேரம் ஆனாலும் இந்த வீட்டு பக்கம் வந்து எட்டி பார்க்க மாட்டோம்ல. இந்தாமா, சாப்பிட்டு இன்னும் வேணாலும் கேளு. இது என்னதும் டீ? இட்லி பெரிய சைஸ்ல இருக்கு. ஆச்சி, இது தட்டு இட்லி. அதான் தட்டு மாதிரி பெருசா இருக்கு. என்னத்த தட்டு புட்டுங்காவாமாவா? நீயும் உங்க அம்மையும் வேலை குறைவுன்னு 4 இட்லிக்கு உண்டான மாவையும் ஒரேடியா ஊத்தி வச்சிட்டீங்களோ டீ? தட்டுல மாவை ஊத்தி வச்சுட்டு தட்டு இட்லியாம்லா? ஆச்சி, என்னைய பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதா? நீ இருக்க பட்டிக்காட்டுல உனக்கு இதெல்லாம் கிடைக்காதுன்னு வகை வகையா செஞ்சு கொடுத்தா பேச்சு பாரு. சாப்பிடுமா, உன் பேத்தி தான் இட்லி புதினா சட்னி எல்லாம் வச்சா. என்னம்மா, எப்படி இருக்கு? என்னமோ பரவாயில்லம்மா, வீட்டு சாப்பாடு உடம்புக்கு நல்லது, அதனால ஓகே தான். ஏட்டி வடிவு, இட்லி மாவை நல்லா பக்குவமா அரைச்சி வைக்க கூடாதா? மாவு இன்னும் கொஞ்சம் புளிச்சு இருக்கணும். உப்பு ஒரு கல்லு கூடிருச்சு, செத்தோட போடக்கூடாதா? இந்த தேங்காய் சட்னியில பாரு, ஒரே சில்லு சில்லா கிடக்கு, இன்னும் கொஞ்சம் அரைச்சிருக்கணும். சட்னியில ஒரே தண்ணி. இட்லிக்கெல்லாம் சட்னி கட்டியா வைக்கணும், இப்படியா தண்ணியாட்டு வைப்பாவோ? உன் வீட்டுல தண்ணிக்கு பஞ்சம் இல்லைன்னு தண்ணியை கொண்டு ஊத்திட்டேன்னே, அதுவும் தேங்காய் சில்லா கிடக்கு, நல்ல அரைப்படவும் இல்லை. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். சரி சாப்பிடு. எம்மா, உனக்கு நல்லா வேணும். நான் சொன்னா மட்டும் என்ன ஆட்டம் ஆடுவ? இப்போ உங்க அம்மா சொன்னோன்னே அடங்கி இருக்க.
உங்களுக்கு வடிச்சு கொட்டுறதே பெருசு, அந்தால என்னைய கிண்டல் பண்றியோ? வாய மூடுடி. ஒரே காமெடியா போச்சு போ. ஆச்சி நல்லா சாப்பிடு. இன்னொரு இட்லி வேணா கேளு தாரேன். நான் வச்ச புதினா சட்னி எப்படி இருக்கு டேஸ்ட் பாரு. என்னத்த சொல்ல புதினா சட்னிய, பூண்டையும் புதினாவையும் நிறைய போட்டிருக்கியோ? ஆமா. அஞ்சலி, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஏன் ஆச்சி தேவையில்லாத வேலைங்க? அம்மாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் என்னமோ உங்க வீட்டு இட்லியை தின்னுட்டு சேமிக்கிறதுக்கு தான் இதை வச்சிருக்கியோன்னு நினைச்சேன். நீ சொன்ன பறவுதான் தெரியுது சட்னின்னு. ஆச்சி, உனக்கு ஓவர் கொழுப்பு தான். ஏன்டி என்னைய எதுக்கு திட்டுற? குள்ளதை தானே சொன்னேன். அப்ப நாளையில இருந்து நீயே சமைச்சுதா. ஏன் கைப்பக்குவம் தான் 8 ஊருக்கு மணக்குமே. உங்க அம்மைக்கு தான் ஒழுங்கா ஒன்றும் வர மாட்டேக்கு போல. எம்மா, 2 வகை சட்னி, உனக்கு பொடி இட்லி சாம்பார் எல்லாம் வச்சு கொடுத்துருக்கேன். ஒழுங்கா தின்னு, ரொம்ப குறை சொல்லாத. ஏட்டிகளா, நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே தின்னுட்டு இருந்தேன். நீங்க தான் எப்படி இருக்குன்னு ஆத்தாளும் அவளும் மாறி மாறி கேக்கீங்க. உள்ளத சொன்னா கோபம் வருது. நல்லா இருந்தா நானே சொல்ல மாட்டேனா? ஆட்சிக்கு வர வர நக்கல் தான். சரிம்மா சாப்பிடு. பொண்ணை பார்க்க போகணும்னு சொன்னல, பக்கத்து வீடு தான் கூட்டு போறேன். என் பேத்தி அளவுக்கு வருமா? ஆச்சி, உனக்கு உன் பேத்தி பெருசுனா உன்னோட வச்சுக்கோ. சும்மா அந்த பொண்ணு வீட்டுல போய் ஏதாவது பேசிட்டு இருக்காத. வாயை மூடிட்டு பார்த்தோமா வந்தோமான்னு இரு. சரி ஆத்தா, சரி, என் வாயை மூடிக்கிறேன். அதான் உங்க அம்மையும் உன் தம்பியும் சேர்ந்து என் வாயை அடைச்சிட்டாவல. ஏம்மா, நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு அழகான துணையை விட பொருத்தமான துணை தான் தேவை. ஏன் அவனை கட்டிக்க போறவ அழகாவும் இருப்பா, நல்லா பொருத்தமாவும் இருப்பா. ஏன் மருமவளுக்குலாம் ஒரு குறையும் கிடையாது, சரியா? ஆமாம் டி, வீட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கு முன்னே நல்லா சப்போர்ட் பண்ற சப்போர்ட். அந்த பிள்ளை வீட்டுல எம்பட்டு சொத்து இருக்கு. நாம திருக்காணி கால் தூசிக்கு வராது பாத்துக்க. ஆச்சி, திருக்காணி விஷயம்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே அதை பத்தி இந்த வீட்டுல பேசாத. சக்தி காதல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், ஆடாடுன்னு ஆடிடுவான். உண்மையான சொத்துங்கிறதே நோய் இல்லாத உடம்பும் வேதனை இல்லாத மனசும் தான். மனுஷங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணமா இருக்கிறதே இந்த நாக்கு தான். நாக்க முதல்ல கட்டுப்படுத்த ஆச்சி. உன் நாக்காலதான் நிறைய பிரச்சனை வருது. அதனால ஒண்ணு நாக்க கட்டுப்படுத்து, முடியலன்னா பேசாம அமைதியா இரு. அது ஒண்ணுதான் நீ எங்களுக்கு செய்யற பெரிய நல்லது. என்ன டீ, ஆத்தாளும் அவளும் எனக்கு பாடம் எடுக்கிறீங்களோ? என்னம் டீ, எனக்கு தெரியாததான் உங்களுக்கு தெரிய போகுது. ஏம்மா, நீ சொன்னதுக்கு அவ சொல்றா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ முதல்ல சாப்பிடு. பொண்ணு வீட்டுக்கு கூட்டு போறேன், பாத்துட்டு நாளைக்கு நிச்சயப்பட்டு எடுக்க போறோம்ல, அந்த விஷயத்தையும் சொல்லிட்டு அவளை வான்னு கூட்டு வரணும். அவன் எதுக்கு பட்டு எடுக்க, நம்ம எடுத்து கொடுத்த போறாதா? ஆச்சி, நீ எந்த காலத்துல இருக்க? இப்பெல்லாம் பொண்ணு கூட்டு போய் அந்த பிள்ளைக்கு மேட்சா இருக்கா என்னன்னு உடுத்தி பார்த்தா எடுப்பாவோ. சும்மா இரு. அதானே, நீ இந்த பழைய புராணத்தெல்லாம் பேசாதம்மா. என்னம்மாமா, நான் பேசல, வாய மூடிக்கிறேன். போறமா? என்னத்த நான் சொல்ல, மனசு முழுக்க இருக்கும் வலிக்கு மாத்திரையே இல்ல. தேடி பார்த்து தெரப்பி போக தெம்பு எனக்கு இல்ல. என்னத்த நான் சொல்ல. மனசுல அப்படி என்ன கவலை? ஒரே பாட்டா பாடிட்டு இருக்கீங்க. அடியே கிட்டு, பாடுனா பாரம் குறையுன்னு சொல்லுவாவோ, அதான் பாடிக்கிட்டு இருக்கேன். அதான் கேட்க என்ன கவலை? என்ன சொல்லுவே, என் உள்ளம் தாங்கல. மெத்த வாங்குனே, தூக்கத்தை வாங்கல. இந்த வேதனை யாருக்கு தான் இல்ல, ஒன்ன மீறவே ஊருக்குள் ஆள் இல்ல. ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி. உள்ள அழுகிறேன், வெளிய சிரிக்கிறேன். நல்ல வேஷந்தான் வெளுத்து வாங்குறேன். கிட்டே, மாவன் வாரேன்னு சொன்னானே இந்த மாசம். வாரானா எப்படி? போன் அடிச்சு கேளு. அவன் எங்க போன் எடுத்தா? வாரேன்னு தான் சொன்னான் கோயில் கொடைக்கு. அடுத்து போன் அடிக்கையே காணமே. பெத்தவ பேச்ச கேட்க மாட்டான். பெத்தவ ஒரு அவசரத்துக்கு போன் போட்டா போனே எடுக்க மாட்டுக்கான். ரூபாய மாசம் கரெக்டா அனுப்ப மாட்டுக்கான். இவனுக்கெல்லாம் அன்னையர் தினம் வந்துச்சுல்ல, அதுக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான். ஸ்டேட்டஸ் சும்மா எதுக்கு எடுத்தாலும் என் மவனை திட்டாத.
வாரேன்னு சொல்லியிருக்காம்ல, வருவான் வருவான். என்ன குழம்பு வைக்க போற? பருப்பு கடைஞ்சி வச்சு முருங்கை கீரைய பொரியல் வைக்கேன். கீட்டு, நான் அப்படியே வெளியில போயிட்டு வாரேன். எங்க மனுஷ போறீரு? வயசான காலத்துல வீட்டுல இரியும் உமரை தேடி அலையதுக்குள்ளே என் ஜீவன் போகுது. வாரம் டீ, வீட்டிலேயே இருந்த எரிச்சலா இருக்கு, போச முடிட்டு வருது. நான் 4 இடத்துக்கு போயிட்டு வந்தா உனக்கு என்ன செய்யுது? சோறு தானே பொங்க போற, பொங்கி வை, வாரேன். நான் சொன்னதை என்னைக்கு கேட்டீரு? எப்படி போனீரோ அப்படியே வாரும். எங்கேயாவது வாரி விழுந்து எடுத்து வந்தீரு, அப்படிதான் சொல்லிட்டேன். மாத்திரையை வாங்கி தர மாட்டேன், ஒண்ணும் வாங்கி தர மாட்டேன். செவனேன்னு கடன்னு போட்டுருவேன். சரிம்மா சரி. ஒரு பொட்டை பிள்ளை இருந்தா என்னன்னு இருக்கும். அடிக்கடி போன் போட்டு விசாரிச்சிருப்பா, அம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்ன பண்றேன்னு. ஒத்தைக்கு ஒத்த ஆம்பளை பையனா போயிட்டானே. அந்த பையன் பேசவும் மாட்டுக்கான், போன் போட்டா எடுக்க மாட்டுக்கான். வேதனையா இருக்கு. எம்மா இதான் வீடு, உள்ளவாமா. லட்சுமி, என்னம்டி வீடு ரொம்ப சின்னதா இருக்கு? அந்த காலத்துல கட்டின வீடோ? ஆமாம்மா, வீடு வெளியில பார்க்க சின்னதா இருக்கும், உள்ள பின்னாடி நல்லா பெருசா இழுத்து கட்டியிருக்காவோ. ரெண்டும் பொட்ட பிள்ளைகளா? ஆமா, மூத்த பொண்ணு தான் சக்திக்கு பேசி வச்சிருக்கு. இளையவ காலேஜ் படிக்கா. அவ அப்பா எங்க வேலை பார்க்காரு? வயல் வேலைமா, சொந்தமா வயக்காடு இருக்கு, அதை தான் 2 பேரும் சேர்ந்து பாத்துக்குருவாவோ. அப்படியா? சரி சரி. லட்சுமி, என் பேத்தி திருக்காணி எம்பிட்டு வசதியா இருக்கா, எம்பிட்டு சொத்து இருக்கு. அதெல்லாம் விட்டு போட்டு எங்க வந்து பொண்ணு எடுத்திருக்கா பாரு. வடிவுமைனி வாங்க, உள்ள வரலாம்ல, ஏன் இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? பேரத்தால இருந்தனா அதான் காது கேட்கல. இருக்கட்டும் லட்சுமி, எங்க அம்மைக்கு காருவ பார்க்கணுமா, அதான் கூட்டு வந்தேன். மருமவ வீட்டில தான் இருக்காளா எப்படி? வீட்டில தான் இருக்கா மைனி, வாங்கம்மா உள்ள வாங்க. வாரேன். உள்ள வாங்க, பிள்ளைய கூப்பிடுறேன். எம்மா, மூஞ்சி என்னத்துக்கு இப்படி வச்சிருக்க, நல்லதான் வையேன். அட பாட்டி, என் மூஞ்சே இப்படிதான். வாங்க பாட்டி. எம்மா இதான் பொண்ணு. நல்லா அழகாத்தான் இருக்கா, இருந்தாலும் என் பேத்தி திருக்காணி மாதிரி வருமா? வாய்க்குள்ளேயே என்னத்த முணுமுணுக்கிற, போய் உட்காருமா. வாங்கத்த. என்னம்மா காரு, இன்னைக்கு வேலைக்கு லீவா? வீட்டுல இருக்க? மேரேஜ் முடிகிற வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு எழுதி வாங்கியிருக்கேன், அதனால வீட்டில் வச்சுதான் வேலை இருக்கும். அப்படியா, நல்லதுதான். என்ன வேலைக்கு போறியோ? எம்பிட்டு சம்பளம்? 30,000 பாட்டி. குறைவுதான் போலையே. எம்மா, உனக்கு 30,000 குறைவா? ஆத்தாடி, 30,000 வாங்குறா? ஆமாட்டி, எனக்கு எல்லாம் குறைவுதான். காஃபி குடிக்கிறீங்களா, இல்ல ஜூஸ் எதுவும் போட்டு தரட்டா? வேணாமா, நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் லட்சுமி, எங்க அம்மா பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாவ, அதான் கூட்டு வந்தேன். நீங்களாவது ஏதாவது குடிங்க மைனி. ஒண்ணு வேணாமா, இப்பதான் சாப்பிட்டு வரோம். அப்புறம் நாளைக்கு நிச்சயப்பட்டு எடுக்கிறதுக்கு டவுனுக்கு போறோம், அதான் காருண்யாவையும் கூட்டு போலான்னு பாக்கேன். நிச்சயப்பட்டு தானே நீங்க எடுத்துட்டு வாங்க, அதுக்கு எதுக்கு அவா? ஏன் லட்சுமி, அவளும் வந்தா அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பாள்ல, இதுல என்ன இருக்கு? அவளுக்கு நீங்க என்ன எடுத்து கொடுத்தாலும் பிடிக்கும். ஆமத்த, எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வாங்க. உங்க அம்மா சொன்ன உடனே நீ எப்படி சொல்றியோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வா, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ காரு. ஐயோ, அதனால இல்லத்த, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வாங்க. ஆமா மைனி, முகூர்த்தப்பட்டு எடுக்கையில வேணா கூட்டு போங்க, இப்ப நிச்சயதார்த்தம் தானே, வீட்லயும் ஒதுக்கி பெருக்கி எடுக்கணும், நிறைய வேலை இருக்கு, அதனாலதான் சொல்றேன். அவ எதுக்கு, நீங்க எடுத்துட்டு வாங்க. அப்படியா, என்ன கலரமா பிடிக்கும் சொல்லு, அந்த கலர்ல பாக்கும். எனக்கு பீச் கலர் பிடிக்கும் த. பீச் கலரா? வேளங்கலைய என்ன கலருன்னு வேற கலரு சொல்லு புள்ளோ. அப்ப எனக்கு மெஜந்தா கலர் எடுத்துட்டு வாங்க த. என்னத்தம்மா சொல்ற, இந்த வாடாமல்லி கலரு, சிவப்பு கலரு, பச்சை கலர்லாம் உனக்கு தெரியாதோ? ஒண்ணு வேளங்கலை, நீ வேணா அஞ்சலிக்கு போட்டு அனுப்பி விடு, நான் அதுபடி எடுத்துட்டு வரேன். சரிங்க த. நகையெல்லாம் எம்புட்டு ரொம்ப குறைவா போடுற மாதிரி இருக்கு. பழைய நகையா இல்ல இப்ப எடுத்திருக்க புது நகையா? எம்மா, இப்போ உனக்கு கேட்க சொன்னாவளா? எதுக்குமா வேண்டாத வேலையை பார்க்க? யாமுட்டி, நான் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? நீயே எல்லாம் பேசி முடிச்சிட்டனா நான் என்னத்துக்கு? பேசாம வா, வீட்டுக்கு போவோம். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சேர்த்து 35 பவுன் போடுறதா சொல்லியிருக்குமா, மைனி சொல்லியிருப்பாங்கல்ல. ஆமா, அவ கூறுகட்ட சிரிக்கி என்னத்த சொல்லுவா? ஒரு 100 பவுன் போடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன்.
எம்மா இப்ப எதுக்கு தேவையில்லாததெல்லாம் கேக்குற? ஏம்டி நான் பேசினா உனக்கு என்ன செய்யுது? வயசாயினாலே புத்தி மங்கிரும் போல. ஒழுங்கா வீட்டுக்கு வா. அந்த சக்தி பயலுக்கு மட்டும் தெரிஞ்சது இன்னைக்கே உனைய ஊருக்கு விரட்டி விட்டுருவான். பேசாம வா பாத்துக்க. கேக்குற கேள்வியை பாரு. எல்லா ஊர்லயும் கேட்கக்கூடியது தானம்மா. நீ முதல்ல வாயை மூடு. அஞ்சலி என்ன சொல்லி உனைய அனுப்பிச்சு விட்டா? தெரியாம உனைய கூட்டு வந்துட்டேன். நட. ஏன் லட்சுமி மன்னிச்சிரு. அது வயசான ஆளு, பேச தெரியாம என்னத்தையோ பேசிட்டு போகுது. பரவாயில்ல மைனி, நகை இவ்வளவுதான் போட முடியும்னு முன்கூட்டியே சொல்லிட்டோம்லா. அவங்களுக்கு தெரியாதோ? அதை ஏமா கேட்க எல்லாம் சொல்லிதாமா கூட்டு வந்திருக்கேன். வம்புக்குன்னு கேட்கறா பாத்துக்க. வீட்டுக்கு போய்கிட்டு அவளுக்கு. நீ எது நினைச்சுக்காத லட்சுமி. மருமவளை மூஞ்சி எப்படி வைக்காத. ஒரு நல்ல விஷயம் பேச வரையில இப்படி ஆகி போயிட்டு. எங்க அம்மா வாய் சும்மாவே இருக்காது. வயசாயிட்டு பத்தியா? ஒரு விஷயம் வாயில கிடக்காது. நீ இதை பத்திலாம் யோசிக்காத காரு. சரிங்க. மூஞ்சி இப்படியே வச்சுக்கிட்டே எப்படி? நான் தான் சொன்னோம்ல, அவ கோணம் சரி கிடையாது. கொஞ்சம் எங்க அம்மா அப்படி இப்படின்னு தான் இருக்கும். வயசாயிட்டுலா. என்னத்தை தான் சொன்னாலும் அவளுக்கு உரைக்க மாட்டேக்கி. நான் என்ன செய்ய? பேரன் கல்யாணத்தை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கா. அவளை நம்ம போகணும்னு சொல்ல முடியாது. நீ கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லத்த. ஏன் மருமவ அழகு பைங்கிலியா இருக்காளே, இவளே ஒரு தங்கம். இவளுக்கு எதுக்கு தங்கம்? இங்க பாரு லட்சுமி, அப்பமே சொன்னதுதான் உனக்கு இப்பவும். உனக்கு நகை முடிஞ்சா மட்டும் போடு. 35 பவுனும் சும்மா வெளியில சொல்லி வச்சுக்கோ. ஆனா நீ எனக்கு அப்படிதான் போடணும்னு அவசியமே கிடையாது. என் கிட்ட இல்லாத நகையா நான் என் மருமவளுக்கு போட்டு அழகு பார்ப்பேன். அதனால நீ ரொம்ப கடன் வாங்கிட்டோ செலவு பண்ணிக்கிட்டோ இருக்காத. சரிங்க மைனி. இருந்தாலும் 35 பவுனும் முன்னாடி சொல்லி வச்சது தானே, நாங்கள் போட்டுருவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளுக்கு ஏற்கனவே சேர்த்து வச்சது தான். சரி லட்சுமி, அப்போ நான் போயிட்டு வரேன். காரு நான் போயிட்டு வரேன். முடிஞ்ச நாளைக்கு வா. சரிங்க. மூஞ்சி இப்படி வைக்காதம்மா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. ஏற்கனவே எங்கள் அம்மா கறி வேதனைப்படுத்திட்டா. இதில் நீ வேற மூஞ்சி இப்படி வச்சுருந்தானா எனக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ அத்தை, ஒன்றும் இல்லை. வயசானவங்க இப்படி தான் இருப்பாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு அத்தை. நீங்கள் போயிட்டு வாங்க. படித்த பிள்ளை தான். கெட்டிக்காரி என் மருமவ சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாலே. சந்தோஷமா இரு. கல்யாண நாள் நெருங்கிருச்சுல்ல. சரிங்க. லட்சுமி, அப்ப நான் வரேன். சரிங்க மைனி, போயிட்டு வாங்க. எங்க அம்மைக்கு இருக்கு. இவளை கூட்டே வந்திருக்க கூடாது. ஏன் அவன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கேன். அவ எப்படியெல்லாம் கெடுக்கணுமோ அப்படி கெடுத்துட்டு போறா. அந்த கிழவிக்கு கொழுப்ப பத்தியா எப்படி பேசிட்டு போகுதுன்னு. வீடுமா, வயசானவங்க அப்படிலாம் பேசாத. வேணும்னு வம்புக்குனே நம்மளை கஷ்டப்படுத்திட்டு போகுது. ஆமாம்மா, வேணும்னே பேசின மாதிரி தான் இருந்துச்சு. நீ எதுவும் எடுத்துக்காதம்மா. எனக்கு எடுத்துக்க என்னட்டி இருக்கு? நீ தான் அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட போற. கொஞ்சம் பாது சூதனமா இருந்துக்க. உன் மாமியாவும் அந்த கிழவியும் இருக்குதே, சரியான சன சித்தம் சன பித்தம். அப்படின்னா என்னதுமா? புதுசா என்னதையே சொல்றேன். அதாம் டீ, இருந்தாப்லையே கிறுக்கு பிடிச்சிரும். அதை தான் இப்படி சொன்னேன். நீ தான் கொஞ்சம் பார்த்து பக்குவமா சூதானமா இருக்கணும். எல்லாம் எனக்கு தெரியுமா. என்னத்தை தான் தெரிஞ்சதோ. அந்த கிழவிக்கிட்ட மட்டும் வாயை கொடுத்துறாத. அவங்க என்ன அங்கேயேவாம இருக்க போறாங்க? மேரேஜ் முடிஞ்சதும் ஊருக்கு போயிருவாங்கல்ல. யாருக்கு தெரியும்? ஊருக்கு போனா சரிதான். இந்த கிழவி கூடலாம் இருக்க முடியுமா? இங்கேயே இருந்து பாடா படுத்தி எடுத்துருவா. சக்தி இருக்காருலம்மா, பாத்துக்குவாரு. மருமவன் மூஞ்சி காட்டிதான் இதெல்லாம் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. சரி மணி, கோவப்படாத. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. விட்டு தள்ளுமா, பாத்துக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் விளையாட்டுத்தனமா இருக்காத காரு. உனக்கு அங்க யாராவது ஏதாவது ஒன்று சொன்ன உடனே அம்மா கிட்ட சொல்லிரு. எதுனாலும் நான் பாத்துக்குவேன். உனைய கட்டி கொடுத்ததோட கடமை முடிஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஏன் அவளை யாராவது கஷ்டப்படுத்தினா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் பாத்துக்க. ஏம்மா, இப்ப எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? சரி விடுமா, பாத்துக்கலாம். யாரும் என்னைய கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நீ ஏன் ஏதாவது நினைக்காத. சரி டி, நீ போற இடத்துல நல்ல சந்தோஷமா இருக்கணும். அதான் அம்மைக்கு முக்கியம். சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பீ கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.